அனைவருக்கும் வணக்கம். எலிஸ் வியூ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படிங்கிற நூலை படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி 3வது அத்தியாயம் கனவு பொருளும் நனவு பொருளும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நல்ல பசியோடு இருக்கோம். சாப்பாடு ரெடியாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம சாஞ்சு படுத்துருக்கலாமே அப்படின்னு படுக்கிறோம். நமக்கே தெரியாமல் தூங்கி போயிடுறோம். தூக்கத்தில் ஒரு கனவு வருது நமக்கு. அந்த கனவுலையும் நம்ம நல்ல பசியோடு இருக்கோம். ஆனால் சாப்பாடு கிடைக்கிது, நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல இருக்கிற பசி தீர போகிறதில்ல. அதே மாதிரி தான் நம்ம உறவினர் சரியாயிட்டார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம எத்தனை தடவை கற்பனை பண்ணி பார்த்தாலும் அது உண்மை இல்லை. நம்ம நேரில் போய் பார்த்தா தான் அது உண்மையாக இல்லையான்னு தெரியும். நம்ம கற்பனையில் கண்ட காட்சி உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம நேரடியாக போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மனக்கலக்கமும் ஏற்படுது. நம்ம மனசு இருக்கிறதையும் காட்டுது, இல்லாததையும் காட்டுது. யதார்த்தம் அப்படிங்கிறது எப்பயும் அப்படியே தான் இருக்குது. அதை மாற்றுறதுக்கோ அதை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கோ நம்ம எந்த ஒரு முயற்சியும் செய்யவே தேவையில்லை. இப்போ ஒருத்தங்களுக்கு நோய் வந்துடுது. அந்த நோய் வந்திருக்குங்கிறத நம்ம மனசை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம். அந்த சிகிச்சைக்காக மருத்துவர்கிட்ட போகிறோம். அந்த மருத்துவத்தையும் நம்ம பின்பற்றுறோம். இது எல்லாமே நம்ம மனசை வச்சு தான் பண்ணுறோம். ஆனால் இதே மனசு அதோடு நிற்காமல் ஐயோ நமக்கு மரணம் வந்துடுமோ அப்படிங்கிற மனக்கலக்கத்தையும் ஏற்படுத்துது. இது கற்பனை தான். இருந்தாலும் அந்த கற்பனையிலையும் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு மனக்கலக்கம் ஏற்படுது. இந்த கற்பனையோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த நிழல் பொருள் அப்படிங்கிறத நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நனவு பொருள், இன்னொன்று கனவு பொருள். யதார்த்தமான நடைமுறைகளை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது தான் நனவு பொருள். அதே நேரத்தில் அதீதமான கற்பனையால் நமக்கு ஒரு மனக்கலக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா, அதுதான் கனவு பொருள். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பொருளையும் நம்ம மனதோட அம்சமாக்கி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நினைவுகளோட குறுக்கீடு இல்லாமல் நம்ம ஒரு நேரமும் இருக்கிறதே கிடையாது. இந்த நனவு பொருளில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஆனால் நம்ம அடுத்து பார்த்த கனவு பொருளில் தான் பிரச்சனையே இருக்குது. இப்போ நமக்கு ஏற்பட்ட இந்த நோயை நம்ம நனவு பொருளாகவும் பார்க்குறோம், கனவு பொருளாகவும் பார்க்குறோம். அந்த நோயை நனவு பொருளாக பார்க்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு தேவையான சிகிச்சையை பண்ணுறோம். இது யதார்த்தம். இப்போ இந்த கனவு பொருள் அப்படிங்கிறது எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம துயரங்கள், துக்கங்கள், வேதனைகள் அதிலிருந்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம விடுதலை பெற முடியும். இந்த நனவு பொருளுக்கும் கனவு பொருளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்குது. அந்த சின்ன வித்தியாசம்தான் இந்த 2ஐயும் வேறு வேறு துருவத்தில் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ரோட்டில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். தூரத்தில் காணல் நீர் நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம பக்கத்தில் போக போக அந்த காணல் நீர் மறைஞ்சிருது. நமக்கு தான் தெரியும் அது உண்மையான நீர் இல்லை, காணல் நீர்னு தெரியும். இருந்தால் கூட அந்த காணல் நீர் மறைஞ்சிருமா? அந்த காணல் நீருடைய தோற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை காணல் நீர்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்கலினாலும் சரி, அந்த காணல் நீருடைய தோற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும். காட்சியில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்மளுடைய புரிதலில் தான் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. முதல்ல அதை நீர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை காணல் நீர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா கனவு பொருளுக்கும் நனவு பொருளுக்கும் இருக்கிற வித்தியாசம். மயக்கத்தோடு இருக்கிறது கனவு பொருள், மயக்கம் நீங்கி இருக்கிறது நனவு பொருள். இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி? ஒருத்தர் என்ன பண்ணால் தன்னுடைய நிழலை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு பெரிய குழி தோண்டினான். அந்த குழியில் நிழல் விழுந்ததும் மண்ணை போட்டு மூடிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணான். மண்ணை போட்டு மூடினதுக்கப்புறமும் அதுக்கு மேலே நிழல் வந்துருச்சு. ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அந்த இடத்துல வச்சான். அந்த பாத்திரத்து மேலேயும் நிழல் வந்துருச்சு. வெளிச்சத்தை கொண்டு வந்தால் நிழல் போயிடும் அப்படின்னு வெளிச்சத்தை கொண்டு வரான். அவன் நினச்ச மாதிரி நிழல் மறைஞ்சிருச்சு. ஆனால் மறுபக்கமே ஒரு புதிய நிழல் வந்துருச்சு. அவன் என்ன தான் பண்ணி பார்த்தாலும் அந்த நிழலை அவனால் அழிக்கவே முடியல. அந்த நிழலை அழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ண முடியாது. அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கைவிடுறது தான் நிழலோட பிடியிலிருந்து விடுபடுவது. அதுதான் நிழலோட எத்தனை வருஷம் நாம் போராடினாலும் அதை ஜெயிக்கவே முடியாது. நம்மளுடைய போராட்டம் என்பது வீண் வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அதை ஜெயிக்கும் ஒரே வழி. இந்த கனவு பொருளை கட்டுப்படுத்துறது வீண் வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அது எப்படி அதை ஜெயிச்சது ஆகும்? அதை அப்படியே விட்டுட்டா அதுக்கிட்ட நம்ம தோற்றது மாதிரி ஆயிடாதா? இதையும் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கலாம்.
அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.